ஓ. திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம இன்னைக்கு கல்லுண்ணாமை பார்க்க போறோம். இதோட முதலாம் தந்திரம் முடிய போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்த நடுவு நிலைமையில சில சந்தேகங்கள் இருந்தது. அதனால லைட்டா இன்னைக்கு நடுவு நிலைமை பார்த்துட்டு அடுத்து கல்லுண்ணாமை போகலாம். நடுவு நிலைமையில நம்ம என்ன யோசித்தோம்னா, அது எப்படி நடுவு நிலைமையிலே இருக்கிறது அப்படின்னு திருவள்ளுவர் நடுவு நிலைமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பல மதத்திலையும் நடுவு நிலைமைய தழுவுறது தான் இறைவன் அடையிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா திருமூலர் தான் நடுவு நிலைமையில இருக்கிறதுனா அது எப்படி அப்படின்னு சொன்னாரு. நடுவு நிலைமை அப்படிங்கிறது நம்மளுடைய ஐம்புலன்களும் எதையாவது போய் பற்றணும்னே நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அது எதையும் போய் பற்ற விடாம அத நம்ம கண்ட்ரோல்ல வச்சு நம்ம தனியா நிக்கிறதுக்கு பெயர் தான் நடுவு நிலைமை. ஆனா நம்மளுடைய மனம் அப்படி தனியா இருக்காது. அது எப்பயுமே எதையாவது ஒண்ண பற்றிக்கிட்டு, அதுக்கு எது ஒரு சந்தோஷமா, ஒரு இதமா இருக்கோ, அத போய் பற்றிக்கணும்னே தான் நெனச்சிட்டு இருக்கோம். அப்ப அது மற்ற விஷயங்கள பற்றாம, இறைவன மட்டும் பற்றணும் அப்படின்னுங்கிற அந்த சீக்ரெட்ட தான் திருமூலர் சொன்னாரு. அப்ப இறைவன நெனச்சா நாம அந்த மற்ற விஷயங்கள்ல பற்று இல்லாம, இறைவன் திருவடிய மட்டுமே பற்றிக்கலாம். அதுதான் நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அ திருவள்ளுவர் நடுவு நிலைமை எப்ப வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, இயல்பா ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை முறைய 4 பருவங்களா அவரு பிரிச்சு சொல்றாரு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரதஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு 4ஆ பிரிக்கிறாரு. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க பிரம்மச்சரியத்த கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிருவாங்க. எப்ப ஆண், பெண்ணுக்குள்ள அந்த பாலியல் உணர்வுலாம் வருதோ, அப்பவே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பிரம்மச்சரியத்த கடைபிடிக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஒரு 20 வயசு, 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியம். அதுக்கப்புறம் வர்றது கிரகஸ்தன். கிரகஸ்தன் குடும்பஸ்தரா வாழ்றது. மனைவி, மக்கள் அவங்களுக்காக இன்ப துன்பத்த பார்க்கிறது. காசு பணம் சேர்க்கிறது. இப்ப நம்ம சாதாரணமா இல்லற வாழ்க்கையில வாழ்றது. அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காலம். ஒரு 40, 50 வயசு வரைக்கும் கிரகஸ்தனா வாழணும். அதுக்கப்புறம் வானப்பிரதஸ்தம் அப்படிங்கிறது, அ நமக்கு மருமகனோ, மருமகளோ வந்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்புகள அப்படியே அவங்கள்ட்ட குடுத்துட்டு, நம்ம அந்த இல்லற வாழ்க்கையில இருந்து நம்ம ரிட்டயர்மென்ட் ஆயிக்கிறது. கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி இருந்து, அவங்க எப்படி அவங்க குடும்பத்த நடத்துறாங்க, அவங்க இன்பமோ, துன்பமோ அத அவங்க அனுபவிக்கட்டும்னு இவங்க தள்ளி நிக்கிறது தான். அதுல போய் தலையிடுறது கிடையாது. அப்படி தள்ளி நின்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டம். அ அது வானப்பிரதஸ்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சந்நியாசம். ஆ பேரன், பேத்தி எல்லாம் எடுத்து அவங்க ஒரு சிறப்பான வாழ்க்கை நம்மளுடைய மகன், மகள் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதுக்கு அப்புறம், இவங்க 2 பேருமே அப்படியே ஒதுங்கி அடுத்த நிலைக்கு, இனி நம்ம இந்த உலக வாழ்க்கையில பற்று இல்லாம, இறைவன நோக்கி நம்மளுடைய பற்ற செலுத்தலாம் அப்படின்னு போறது. சந்நியாசம்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு கண்காணாத இடத்துக்கு போறதுங்கிற அர்த்தம் கிடையாது. இதே அவங்களுடைய மனைவி, மக்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா, அவங்களுடைய பற்று இவங்க மேல இல்லாம இறைவன் மேல கொண்டு போய் வச்சுருவாங்க. அது சந்நியாசம் அப்படின்னு வயசுப்படி அவர் பிரிச்சிருக்காரு. இதுல யாரெல்லாம் முறைப்படி வாழ்ந்தாங்களோ, அதுதான் நடுவு நிலைமை. இப்ப பிரம்மச்சரியம் காக்க வேண்டிய அந்த வயசுலயே நம்ம ஏதாவது ஒரு ம பாலியல் உணர்வால அந்த பிரம்மச்சரியத்த கடைபிடிக்க வேண்டிய காலகட்டத்துல நாம தவறு பண்ணிட்டோம் அப்டின்னாலோ, இல்ல கல்யாணம் பண்ணி நம்ம கிரகஸ்தனா வாழ வேண்டிய நாட்கள்ல இன்னும் நாம பிரம்மச்சரியத்தையே கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்ல அடுத்து நம்ம நம்மளுடைய மகன், மருமகளுக்கு பொறுப்ப விட்டுட்டு நாம ஒதுங்காம இன்னமும் நான் தான் குடும்பத்த பார்ப்பேன் அப்படின்னு அந்த கிரகஸ்தனாகவே வாழ்ந்துட்டு இருந்தாலோ, இந்த மாதிரி அந்த
அந்தந்த காலகட்டத்துல இருக்க வேண்டிய வாழ்க்கை முறைப்படி இல்லாம மாறி நடந்தோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த நடுவு நிலைமை வராது. கரெக்டா இதுபடியே நம்ம வாழ்ந்தோம்னா தன்னை போல நடுவு நிலைமை நமக்கு வந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐம்புலன்களுடைய பற்றும் வந்து விட்டுட்டு நம்ம இயற்கையாவே போயிருவோம். இப்ப நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே வந்து மாறிக்கிட்டே வருது. அதனால நமக்கு அந்த நடுவு நிலைமை வந்து அவ்வளவு சுலபமா கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கல்யாணம் பண்ண வேண்டிய வயச விட்டுட்டு தள்ளி கல்யாணம் பண்றோம். அப்ப அந்த எமோஷன்ஸ் எல்லாம் மாறி மாறி நடக்கும்போது, நம்மளால எந்த காலத்திலயும் அந்த நடுவு நிலைமைய வந்து கடைப்பிடிக்க முடியல. அதுதான் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்மளால ஏன் இந்த பற்ற விட்டுட்டு அந்த பற்றுல போயி இருக்க முடியல அப்படிங்கிறது. அப்ப நம்ம இப்ப வாழும்போதே மற்ற விஷயங்கள்ல நம்ம கவனத்த வந்து செலுத்தாம, அதுல அதிக பற்று வைக்காம, இறைவன் கிட்ட பற்று வச்சோம் அப்படின்னா, நடுவு நிலைமைய நம்மளால கடைப்பிடிக்க முடியும். இதோட நடுவு நிலைமை முடிஞ்சிருச்சு. சந்தேகம் இருந்தா கிளாஸ் முடியும்போது கேட்கலாம். இப்ப அடுத்த டாபிக் வந்து கல்லுண்ணாமை. ஆம் திருக்குறள்லயுமே அவர் இதே மாதிரி தான் வந்து அதிகாரங்கள் வந்து வச்சிருப்பார். ஏன்னா நடுவு நிலைமையில இருந்து நம்மள மாத்தக்கூடிய சில விஷயங்கள், ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி நம்மள மாத்தக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது, அ கல்லுண்ணாமை தான் வருது. அதனால அடுத்த இது வந்து கல்லுண்ணாமை. இப்ப கல்லுண்ணாமைனாலே நமக்கு தெரியும். இந்த போதைப் பொருளுக்கு வந்து அடிமை ஆகக்கூடாது. அது நமக்குமே நல்லா தெரியும். அது உடம்புக்கு கெடுதி. அது தேவையில்ல அப்படின்னு. ஆனா திருமூலர் என்ன இதுல சொல்ல வராரு அப்படிங்கிறத நாம வந்து பார்க்கலாம். அதுக்கு ஏன் அந்த காலத்துல இப்ப நம்ம போதைப் பொருள் நெறைய அ பார்க்குறோம். ஏதேதோ நெறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல வந்து அ கள் அப்படிங்கிறது ம் பனைமரத்துல இருந்து இறக்கி குடிக்கக்கூடிய அததான் வந்து கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அதுக்கு வந்து கள் அப்படின்னு பேர் வச்சாங்க? கல்லினுடைய வேர் சொல் என்ன? அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நம்ம கல் அப்படிங்கிறத எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, பன்மை சொல் சொல்லப் போறோம்னா கல் பயன்படுத்துவோம். மரம் அப்படின்னா மரங்கள். ஒருமையில கல் வராது. பன்மைக்கு கல் வரும். ஆ பழம், பழங்கள், காய்கறி, காய்கறிகள், ஆண், ஆண்கள் அந்த கல் எல்லாமே பன்மைய குறிக்கும். அப்ப அதேதான் இந்த கல்லுக்கும் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆ ப ஒரு பன்மைய குறிக்கக்கூடியது தான் கல். அந்த காலத்துல கல்ல வந்து யாருமே வந்து தனிப்பட்ட முறையில உண்டு சுவைக்கல. அ கல் குடிக்கிறது அப்படின்னாலே, அ பல ஆண்கள் வந்து ஒண்ணு சேர்ந்து அந்த மரத்துல இருந்து அந்த கல்ல இறக்கி, பலர் கூடி இருந்து வந்து கல்லு குடிச்சிருக்காங்க. அதனால அது ஒரு பன்மைய குறிக்கக்கூடிய சொல்லா அதுக்கு வந்து கல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. வேற நமக்கு அந்த கல்ல பத்தி நமக்கு என்னல்லாம் தெரியும்? கல் எப்படி எடுப்பாங்க? அதுவும் நமக்கு தெரியும். அந்த பனைமரம் வந்து நல்லா உயரமா இருக்கும். கீழ இருந்து தண்ணி வந்து அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் ஆகி மேல போகும். கீழ இருக்கிற தண்ணி எவ்வளவு அசுத்தமான தண்ணியா இருந்தாலும் சரி, அது ஃபில்டர் ஆகி மேல போயி, ரொம்ப தெளிவான நீரா அதுக்கப்புறம் அப்படியே இறங்கும். அத வந்து ஒரு பாத்திரத்துல வந்து பிடிப்பாங்க. அதுக்கு தான் வந்து கல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த கல்லோட தன்மை எப்படி இருக்கும்னா, ஆ சில நேரம் அந்த கல்லு இறக்கும்போதே அந்த பானைக்குள்ள வந்து பல்லி, ஆ பாம்பு எல்லாமே இருக்கும். ஏன்னா, அந்த பனை மரத்துல கழுகு ஏதாவது நின்னு அதோட இரையான பாம்பெல்லாம் சாப்பிடும்போது, அது தெரியாம அந்த இதுக்குள்ள விழுந்துரும். ஆ அவ்ளோ ஒரு விஷத்தன்மை வந்து கல்லுக்குள்ள விழுந்தாலும், அத அந்நேரம் அப்படியே வடிகட்டி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கல்ல வந்து குடிச்சிருவாங்க. ஏன்னா, கல்லுக்கு வந்து அவ்ளோ ஒரு தன்மை இருக்கு. எவ்ளோ பெரிய ஒரு விஷமா இருந்தாலும், அத வந்து சரி பண்ணி, அத மாத்தக்கூடிய தன்மை வந்து கல்லுக்கு இருக்கு. அது மாதிரி இந்த தங்க பஷ்பம் செய்றதும் வந்து கல்ல வச்சு தான் செய்வாங்க. கல்லுக்குள்ள தங்கத்த போட்டு ஒரு 48 நாள், 1 மண்டலத்துக்கு அத வச்சுட்டாங்கன்னா, அந்த தங்கமே கரைஞ்சு மாறிரும். அப்புறம் அத வந்து சில நோய்களுக்கு மருந்தா எடுத்திருக்காங்க. நெறையா சித்தர்கள் வந்து இந்த நவபாஷண சிலை செய்றதுக்கெல்லாம் பல உலோகங்கள வந்து ஒண்ணு சேர்க்கிறதுக்கு கல்ல தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கல்லு வந்து வெறும் போதைப் பொருள் மட்டும் கிடையாது. அதுல வந்து பல விஷயங்கள் வந்து நிறைந்திருக்கு. இந்த சித்தர்கள் வந்து இந்த கல்ல வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அ இதே இவ்வளவு அற்புதமான அந்த கல்லு வந்து
நமக்குள்ளயும் கிடைக்குது. அந்த பனைமரம் மாதிரி தான் நம்மளுடைய முதுகுத்தண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய உடல்ல வந்து பலவிதமான சுரப்பிகள், பலவிதமான நீர் வந்து நம்ம உடல்ல இருக்கும். ஆனா, அந்த நீர் வந்து கீழ தேங்கி இருக்கிற நீர், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய சில பயிற்சியினால, நம்மளுடைய ஆற்றல வந்து மேல கொண்டு வரும்போது, அந்த பிந்து சக்கரத்துல இருந்து ஒரு சுத்தமான நீரா வந்து அது எப்படி அந்த கல்லு வருதோ, அதே மாதிரி நமக்குள்ள ஒரு அமிர்த நீர், அந்த கல்லு மாதிரி ஒரு நீர் வந்து இறங்குது. அந்த நீருக்கு என்ன தன்மை இருக்குன்னா, நம்ம உடல்ல எவ்வளவு விஷத்தன்மை இருந்தாலும், நமக்கு இறப்பு வராத வண்ணம் அந்த நீர் வந்து அ அந்த அந்த இறப்பு இல்லாம நம்ம உடல வந்து மாத்துது. அ எப்படி அந்த கல்லு குடிச்சா அவங்களுக்கு வந்து ஒரு அப்படி பறக்கிற ஒரு உணர்வு, ஒரு ஒரு போதை இதெல்லாம் வருதோ, அதே மாதிரி நம்ம அத பருகும்போதும் நமக்கு வந்து அந்த சிவனோட போய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வருது. அத வெளிய சொல்ல முடியாதபடி ஒரு சந்தோஷம் வருது. அந்த கல்லுக்கு என்னெல்லாம் தன்மை இருக்கோ, எப்படி தங்கத்த போட்டா கூட அத கரைக்குதோ, அதே மாதிரி நம்மளுடைய பல கர்ம வினைகளை எல்லாத்தையுமே அது கரைச்சு, இந்த உடல வந்து அப்படி ஒரு அற்புதமான உடலா மாத்தக்கூடிய அந்த இயற்கையான கல் வந்து நம்ம உடலுக்குள்ளயும் இருக்கு. இது சித்தர்கள் அறிந்த ரகசியம். ஆ அப்ப இந்த கல் நமக்கு உள்ளேயே இருக்கு. வெளியில போய் நாம தேடி அத வந்து குடிக்க வேண்டியதில்ல. அதுவும் ஒரு காரணம். கல்லுண்ணாமை அப்படிங்கிறதுக்கு. இது ஏன் ஒரு காலகட்டத்துல ஆண்கள் வந்து அப்படி கல்ல தேடி போனாங்க அப்படின்னா, அதுக்கு ஏன் அந்த மாதிரி பெயர் வச்சாங்க? அதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இப்ப நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த காலத்துல வந்து பெண்கள் டாமினேட் ஆயிட்டாங்க. ஆண்கள் வந்து டவுன் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆண்கள் உயர்ந்து, பெண்கள் தாழ்ந்திருந்தாங்க. இது வந்து காலகாலமா அது மாறிக்கிட்டே தான் வரும். அப்போ ஒரு காலகட்டத்துல ஆண்கள் வந்து அ போயி வேட்டையாடி, அ விலங்குகள் எல்லாம் கொண்டு வந்து, அப்படி ஆண்கள் வந்து ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய காலம். அப்போ வந்து பெண்களும் அவங்களோடயே சேர்ந்து வேட்டைக்கு போவாங்க. ஆ ஆண்கள் தான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அப்புறம் ஒரு காலத்துல என்ன ஆகுதுன்னா, பெண்கள் வந்து கர்ப்பமா இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு மாதவிடாய் காலம்னா, அவங்களாட ஆண்களுக்கு ஈக்குவலா போயி வேட்டையாட இதெல்லாம் முடியாதப்ப, அ அப்ப காலம் எப்படி மாறுதுன்னா, பெண்களுக்கு ஒரு ஒரு இருப்பிடம் மாதிரி குடுத்துட்டு, ஆண்கள் மட்டும் போயி வேட்டையாடிட்டு வந்து, வீட்ல பெண்களோட சேர்ந்து சாப்பிடுற மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது, அப்பதான் பெண்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வீட்ல சும்மாவே தானே இருக்கோம். அவங்க தானே வேட்டைக்கு போறாங்க. அப்ப நம்ம வீட்ல சும்மா இருக்கிற நேரம், சுத்தி இருக்கக்கூடிய அ நிலங்கள வந்து அப்படியே பண்படுத்தி, அதுல ஏதாவது செடி இதெல்லாம் வச்சு, நம்ம அந்த பழம், காய்கறிய நம்ம கொஞ்சம் இது பண்ணலாமேன்னு சொல்லி, மொத அந்த விவசாயம் பண்ணக்கூடிய அந்த அறிவு வந்து பெண்கள் மூலமா தான் வந்திருக்கு. பெண்கள் தான் இப்போ வர பார்த்தா, ஆ எல்லா இதுலயுமே வந்து பெண்கள் தான் அதிகமா அந்த விவசாயத்துல ஈடுபடுவாங்க. ஆண்களுடைய வேலை வந்து அத கொண்டு போயி விக்கிறது, கொஞ்சம் அந்த முரட்டுத்தனமான வேலை தான் ஆண்களுக்கு இருக்கும். ஒரு உயிர வந்து எப்படி பக்குவமா பாதுகாத்து, அதுக்கு உயிர் குடுத்து வளர்க்கிறது, அது எல்லாமே வந்து பெண்களுடைய அறிவா தான் இருக்கும். இப்ப அந்த காலத்துல அப்படி இருக்கும்போது, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம எதுக்கு போய் வேட்டையாடிட்டு, நம்மளும் அப்படியே இதுலயே இருந்துக்கலாமே, இதுலயே வந்து ஒரு எல்லாமே கிடைக்குது இல்லையா? அப்படிங்கிற எண்ணம் வரும்போது, ஆண்களுக்கு அப்படியே வேலைகள் வந்து குறைந்துருது. ஆ அத ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்க. மற்ற நேரம் அந்த சும்மாவே இருக்கும்போது, இந்த பணம், கல்லு இதெல்லாமே வந்து பல காலமா நம்ம நம்ம பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அவங்களுடைய டைம் பாஸே என்ன ஆகுதுன்னா, சும்மா இருக்கும்போது அந்த கல்ல இறக்க, குடிக்க அப்படியே இருக்கும்போது, அ ஒரு காலகட்டத்தில ஆண்களுடைய அந்த பழக்கமே அப்படி மாறிருச்சு. அ அ கல்ல குடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி. அப்பதான் வந்து நெறைய அந்த காலகட்டத்தில தான் அந்த கல் உண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த சித்தர்கள் வந்து உணர்ந்திருக்காங்க. இது குடிக்க குடிக்க நமக்கு வந்து அந்த சிவ அனுபவம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க உணரும்போது தான், அப்பதான் வந்து கல் உண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமா வந்து சொல்லப்பட்ட காலம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி, ஆண், பெண் இதெல்லாமே வந்து மாறிக்கிட்டே போயிருக்காங்க. அதுல தான் வந்து ஆண்கள் அதிகமா வந்து கல்லு குடிச்சிருக்காங்க. இந்த கல்லு குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு
நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கக்கூடிய அது ஒரு விதமான நீர் தான். நம்ம உடலுக்குள்ளயும் சுரக்கிறது ஒரு விதமான நீர் தான். ஆனா நமக்குள்ள சுரக்கிறது வந்து சுத்தமான நீர். நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கிற நீர் வந்து அது நமக்கு தேவையில்லாத ஒரு நீர். அது ஏன் தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம காலையில எந்திரிக்கிறோம். நமக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கும். ஃப்ரெஷ்ஷா ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நாள் எப்படி போகணும்? அப்படின்னு இருப்போம். அ அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆகும்போது, நமக்கு ஒரு ஒரு காஃபியோ, இல்ல ஒரு சின்ன சாப்பாடோ ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறோம்னா, அது அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ். வெளியில இருந்து ஒரு உணவு எடுத்த உடனே திரும்ப நாம எனர்ஜெட்டிக் ஆகுறோம். அது குறையும்போது பழையபடி நாம ஒண்ணு எடுக்கிறோம். திரும்ப அத கூட்டுறோம். அப்படியே வர்றோம். இப்ப நம்ம காலையில ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எனர்ஜி லெவல் குறையும். திரும்ப சாயந்திரம் ஏதாவது ஒண்ணு குடிச்சா தான் நமக்கு வந்து அந்த எனர்ஜி கூடும். இதுதான் வந்து இயற்கையான நம்மளுடைய உடல் அமைப்பு. இப்ப அதே மாதிரி தான் காலையில வந்து நம்ம அந்த எனர்ஜிக்காக லைட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்லோ, ஏதோ ஒண்ணு குடிக்கிறோம் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல அது வந்து நல்லா எனர்ஜிட்டிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம உடல்ல தானாவே சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள், அ இது எல்லாமே வந்து எப்படி உள்ளேயே கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே குடுக்கக்கூடிய சுரப்பிகள் இருக்கும். வெளியில இருந்து இன்னொன்னு வருது, வருது அப்படிங்கிற எண்ணம் வரும்போது, அது வந்து சுரக்கிறத குறைச்சிரும். அப்ப ஸ்டார்ட்டிங்ல நம்ம லைட்டா வெளியில இருந்து எடுத்தாலே எனர்ஜிட்டிக்கா தோணும். நாள் ஆக ஆக அது அதிகமா உள்ள வந்தா தான் எனர்ஜிட்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு காலகட்டத்துல நம்ம உடல் வந்து அத சுரக்கவே சுரக்காது. அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்ப நம்ம ரெகுலரா கல்லு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய தலையில இருந்து சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி வந்து சுரக்கக்கூடிய தன்மையவே இழந்துரும். அவங்களால எந்த காலகட்டத்திலயும் அந்த அமிர்தத்த வந்து சுவைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து வந்துரும். நம்ம வேற என்னலாம் பார்த்தோம்? அந்த அமிர்தம் சுரக்கும்போது, அ நம்மளால அத சுவைக்க முடியும். அங்க வரக்கூடிய சவுண்ட் எல்லாம் கேட்க முடியும். அப்படியெல்லாம் பார்த்தோம். அப்ப நம்ம உடல்ல வந்து ஒரு வெற்றிடம் இருந்தா தான், அந்த சவுண்டே நம்மளால கேட்க முடியும். அதுல இருந்து வரக்கூடிய அந்த அமிர்த பால நம்மளால நம்ம உடல் வந்து ஒரு கிண்ணம் மாதிரி இருந்து அத ஏந்த முடியும். இப்ப நம்ம கல்லு குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா, நம்ம உடல்ல தேவையில்லாத நீர் தேங்க ஆரம்பிச்சுரும். அப்ப இயற்கையா நமக்குள்ள கேட்கக்கூடிய அந்த நாதம் வந்து கேட்காம போயிரும். அப்ப அந்த வெற்றிடமும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம தலையில இருக்கக்கூடிய அந்த சுரப்பி சுரந்து இறங்குறதுக்கு இது எல்லாமே. வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கல்லு குடிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். ஆ அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம அவங்கள என்ன அடிச்சாலும், என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து முழிப்பே வராது. அப்படி ஒரு தூக்கம் வரும். இப்ப நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, என்னைக்காவது ஒரு நாள் தான் அப்படி அடிச்சு அதாவது கல் உண்ணாம இருக்கிறவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். அப்படி இல்லைன்னா, சில கனவுகள் வந்து 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 போறனால தான் நம்ம டக்குன்னு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிடுறோம். ஆனா, இந்த கள்ளு குடிக்கிறவங்களுக்கு வந்து கனவே வராது. இந்த கனவு வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத அ திருவள்ளுவரும் வந்து சொல்லியிருக்காங்க. அ அதையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பொதுவா சொல்லுவோம், கனவு வராம தூங்குனா அது நல்ல தூக்கம்னு. அ ஆனா நம்ம எல்லாருக்கும் கனவு வரும். இந்த கனவு ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் சொல்லக்கூடிய விளக்கம் வந்து, அ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்வோம் இல்லையா? நம்ம பகல்லயோ, இல்ல போன பிறவிலயோ, இல்ல நேத்தோ நம்ம என்ன செஞ்சோமோ, அது கட்டாயம் இன்னைக்கோ, நாளைக்கோ நம்மள வந்தே சேரும். அப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு செயல்னே நெனப்போம். இன்னைக்கு நான் வந்து ஒரு நாய் மேல கல்ல விட்டு எறிஞ்சேன் அப்படின்னா, திரும்ப அதே வலி எனக்கு ஏற்படுற மாதிரி, நான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல விழலாம். அதே வலிய நான் திரும்ப அனுபவிப்பேன். அப்போ நான் ஒரு செயலால் செய்றது எனக்கு திரும்ப வினையா வந்து சேரும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா அது வந்து செயல் மட்டும் கிடையாது. அத 3ஆ சொல்றாங்க. மனம், சொல், செயல். இந்த 3ஆலயும் நம்ம என்ன செய்றோமோ, அது நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். இப்ப நான் செயலால அந்த கல்ல விட்டு அந்த நாய அடிச்சேன் அப்படின்னா, எனக்கு ஒரு செயலால அந்த வினை வந்துரும். இப்ப நான் கல்லெல்லாம் விடல. ஆனா நான் என் வாய திறந்து சொல்றேன். அந்த நாய வந்து ஏதோ ஒரு வார்த்தைய சொல்லி திட்டுறேன் அப்படின்னா, நாளைக்கு நான் ரோட்ல போம்போது, "உனக்கு வண்டி ஓட்டவே தெரியாதான்னு" யாரோ ஒருத்தவங்க என்ன திட்டுவாங்க. அந்த சொல்லுக்கு சொல் சரியா போயிரும்.
அப்படியும் இல்ல, நான் மனசார அந்த நாய வந்து நான் திட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த நாய் டெய்லி இப்படிதான் பண்ணுது அப்படின்னு நான் மனசார திட்டுறேன் அப்படின்னா, அது எப்படி எனக்கு தெரியும்? நான் ரோட்ல போம்போது எதுத்து வர்றவங்க, அவங்க மனசார என்ன திட்டுனாங்கன்னா, எனக்கு அது என்ன என்ன ஆகப்போகுது? எனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படின்னா, அந்த மனசால நாம செஞ்ச அந்த வினை நம்மள எப்படி வந்து தாக்கும் அப்படின்னா, கனவுகள் மூலமா தாக்கும். சில நேரம் நமக்கு கனவுல வந்து நம்மள சுத்தி தீ பிடிக்கிற மாதிரியும், நம்ம அதுல ஓடுற மாதிரியும், இல்லைன்னா பாம்பு கொத்த வர்ற மாதிரியும், நம்ம பயப்படுற மாதிரியும் இருக்கும். நம்ம வந்து அத உண்மைன்னே நெனச்சிட்டு இருப்போம். அப்படியே நெருப்பெல்லாம் நம்ம மேல பட்டா என்ன எமோஷன் இருக்குமோ, அத நம்ம தூக்கத்துல அந்த கனவுல அப்படியே அனுபவிப்போம். திடீர்னு எந்திரிச்சு பார்ப்போம். அப்பதான் ஐயோ! இது கனவா? அப்படின்ட்டு நிம்மதியாயிட்டு தூங்குவோம். அதுதான் வந்து நம்ம பண்ண மனசார நாம செய்த வினைகள். சில நேரம் பார்த்தா, நம்ம அப்படியே ஏதோ காத்துல மிதக்கிற மாதிரியும், நம்மள சுத்தி ஏதோ பூ இருக்கிற மாரி, ஏதோ சந்தோஷமான ஒண்ண அனுபவிப்போம். அப்ப நம்ம மனசார யாருக்கோ நல்லத நெனச்சிருக்கோம். அது கனவுல நல்லதா நடக்கும். அதனால தான் சொல்வாங்க, "கெட்ட கனவு கண்டா நல்லது, நல்ல கனவு கண்டா கெட்டதுன்னு." ஏன்னா, நமக்கு வரவேண்டிய ஒரு கெட்ட வினை வந்து கனவோட போயிருச்சு. அப்ப நல்லது. அந்த கெட்ட விஷயம் கனவுலயே முடிஞ்சிருச்சு. அது சொல்லுலயோ, செயல்லயோ நம்மள வந்து சேரல. அதே இது நல்ல விஷயம் கனவுல வந்துச்சுன்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய நல்லது வெறும் கனவுலயே போயிருச்சு. அது செயலால நமக்கு வந்து சேரலையே! அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு வரக்கூடிய கனவுகள் எல்லாமே நாம செய்த வினைகள் தான். எந்த பிறவியில எப்ப செஞ்சோமோ, அத ஃபுல்லா கழியறதுக்காக தான் நமக்கு வந்து கனவு வருது. அப்ப கனவே வராம ஒரு நல்ல தூக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம செய்த வினைகள் கழிஞ்சிருச்சு. நல்லா நிம்மதியா இனி தூங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்ப நம்ம மாத்திரை போட்டுட்டு தூங்குறோம். இல்ல ஏதாவது ஒரு இருமல் மருந்த குடிச்சிட்டு தூங்குறோம். இல்ல நல்லா நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்குறோம்னா, அவங்களுக்கு நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். கனவே வராது. இந்த கனவு வரல அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய கர்ம வினைகள் கழியவே இல்ல. அப்ப அந்த வினைகள நாம அனுபவிச்சே தான் ஆகணும். அப்ப அதுக்காக இன்னொரு பிறவி எடுப்போம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒரு காலகட்டத்துல இந்த ட்ரிங்க்ஸுக்கும், இந்த மாத்திரைக்கும் நம்ம உடம்பு பவர் இல்லாம போயிருச்சு அப்டின்னா, நம்ம நல்லா சுயநினைவோட இருக்கும்போதே பலவிதமான கனவுகள் அது எல்லாத்தையும் கரெக்ட்டா கடவுள் வந்து குடுத்து டேலி பண்ணிருவாரு. இந்த பிறவில இத்தன கனவுகள் கண்டு நீ வந்து அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னா, அது குடுத்தே தீருவாரு. அப்ப நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணியும், மாத்திரை போட்டும் நிம்மதியான தூக்கத்த ஆர்டிஃபிஷியலா கொண்டு வந்துட்டோம் அப்டின்னா, ஒரு காலகட்டத்துல நம்ம நல்லா முழிச்சிருக்கும்போதே பலவிதமான கனவுகள் வந்து ஒளர ஆரம்பிப்போம். அதுதான் வந்து நம்மளுடைய வினைகளா பின்னாடி வரும். அதனால நிம்மதியான தூக்கம் வேணும்னா, நல்லா ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, நல்லா ரிலாக்ஸா ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு, அப்படி தூங்குறது தான் நல்லது. கனவுகள் வந்தாலும் வினைகள் கழியுதுன்னு அத ஏத்துக்கிட்டு நம்ம தூங்குறது தான் வந்து சரியானது. அதனால இப்ப இப்ப ட்ரிங்க்ஸ் பண்றவங்க அதான் சொல்லுவாங்க. நான் காலையில இருந்து அவ்ளோ வேல பார்த்தேன். நைட் எனக்கு தூக்கமே வரல. அதுக்காக தான் நான் டெய்லி இவ்ளோ தான் ட்ரிங்க்ஸ் பண்றேன் அப்படிங்கிறது எல்லாமே அந்த அந்த ஒரு நிம்மதியான தூக்கத்துக்காக நம்ம எடுத்துக்கிற எல்லாமே நம்ம வினைகள வந்து கூட்ட தான் செய்யுமே தவிர குறைக்காது. ஸோ அந்த கனவு ஒரு காரணம். 2வது வந்து போகம், யோகம் அப்படின்னு சொல்லி நாம பிரிக்கலாம். யோகம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம யோகால பார்க்குறோம் இல்லையா? அந்த இறைவனோட நாம போய் சேரக்கூடியது தான் வந்து யோகம். இது இது வந்து இல்லற வாழ்க்கைக்கு அடுத்த நிலை. நம்ம இல்லற வாழ்க்கையில நல்லா அனுபவிச்சு முடிச்சுட்டோம்னா, அடுத்து யோக நிலைக்கு போகணும். கடவுளோட போய் சேரணும். இந்த போகம் அப்படிங்கிறது என்னன்னா, இல்லற வாழ்க்கையில நாம அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள். நல்ல ட்ரெஸ் வாங்கணும், நெறைய நகை போடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், இங்க சுத்தணும், அங்க சுத்தணும். இது எல்லாமே நம்ம இந்த உலக வாழ்க்கையில நாம அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள். அதற்கு பெயர் போகம். இதற்கு பெயர் யோகம். இப்ப நம்ம யோகத்த நோக்கி போறோம்னா, இந்த போகத்த வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டா தான் யோகத்த நோக்கி போக முடியும். அந்த போகத்திலேயே இருக்க விரும்புறவங்கள தான் நாம வந்து போதை அப்படின்னு சொல்றோம். போதை அப்படிங்கிறது வெளியில இருந்து வந்து நம்மளுடைய ஐம்புலன்களையும் மயக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து போதை தான். இப்ப சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க அவங்க விஷயங்கள செய்வாங்க. யாருமே பேச ஆள் இல்ல அப்படின்னா, அவங்க உடனே ஒரு டிப்ரஷன் ஆயிடுவாங்க. எனக்கு யாருமே இல்லன்னு ஒரு ஏக்கம் வந்துரும். சூசைட் பண்ணலாமான்னு தோணும். இதுவும் வந்து ஒரு விதமான போதை தான். வெளியில இருந்து நம்மள மோட்டிவேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து ஆபத்தானது தான். எல்லாமே நம்ம உடலுக்குள்ள சுரக்கும்.
அது தானாகவே சுரக்கிறத நாம உணர்ந்து உடலை புரிஞ்சுக்கிட்டாதான் அதை நாம அனுபவிக்க முடியும். அப்படி இல்லாம எல்லாத்தையும் நம்ம வெளிய தேடி போக போக அது வந்து நமக்கு வந்து கெடுதலை தான் வந்து கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம போதைன்னு சொல்றோம். போகத்துல இருக்கிறவங்களுக்கு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இந்த எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டு போலாம். ஆனா எப்ப நம்ம வந்து யோகத்தை நோக்கி போறோமோ, சிவனை அடையணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமோ, அப்ப இத எல்லாமே நாம விட்டுறலாம். ஸோ கல்லுண்ணாமை அப்படிங்கிறது திருமூலர் சொல்றது எல்லாமே, நீ யோக நிலைக்கு போறேன்னா இந்த கல்ல வந்து விட்டுடு. அது உனக்கு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதத்தான் நாம இன்னைக்கு கல்லுண்ணாமையில பார்க்க போறோம். கிட்டத்தட்ட எல்லா பாடல்களுமே வந்து ஒரே அர்த்தத்தை தான் சொல்ற மாதிரி இருக்கு. 14 பாடல்கள் இருக்கு. ஒரு 4 பாடல் கூட இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு. முதல் பாடல் 324வது பாடல். கழுநீர் பசுப்பெரில் கயந்தோறும் தேரா கழுநீர் விடைத்துத்தம் காயம் கருக்கும் முழுநீர் கல் உண்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவன் தன் சிவானந்த தேரலே. கழுநீர் அப்படிங்கிறது நம்ம அரிசி கழுவுன தண்ணி, கழனி தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கழுநீர். பசு பெரில் அத வந்து ஒரு பசு மாடு வந்து நல்லா சுவைத்து பழகிருச்சு அப்படின்னா, கயந்தொறும் தேரா அது வந்து அடுத்து தண்ணிக்காக கஷ்டப்பட்டு வெளியில போய் குளத்து தண்ணியவோ ஆத்து தண்ணியவோ குடிக்கணும்னு அது வந்து தேடாது. கழுநீர் விடாய்த்து தம் காயம் கருக்கும். கழுநீர் விடாய்த்துனா ஒரு நேரம் அதுக்கு வந்து கழனி தண்ணி வைக்கல, அதுக்கு கிடைக்கல அப்படின்னா அது அப்பயும் அது தேடி போகாது. தம் காயம் கருக்கும். தன்னுடைய காயம் தன்னுடைய உடலை வந்து சுருக்கிட்டு கஷ்டப்பட்டுனாலும் கிடக்குமே தவிர, கஷ்டப்பட்டு போய் வெளியில இருக்கக்கூடிய ஒரு நல்ல நீரை எடுத்து குடிப்போமே அப்படின்னு அதுக்கு தோணாது. இந்த கழுநீரையே தேடிக்கிட்டு அது இருக்கும். அதே மாதிரிதான் முழு நீர் கல் உண்போர். முழு நேரமும் இந்த கல்லையே உண்டுகிட்டு இருக்கிறவங்களுக்கு முறைமை அகன்றோர். சுத்தமான நீரை தேடி போய் பருகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வராது. செழுநீர் சிவன் தன் சிவானந்த தேரலே. செழுநீர் செழுனா சிவப்பு. சிவப்புங்கிறது எதை குறிக்கும்னா முழுமை, ஆரோக்கியம், நல்லா இந்த ஊர் செழுமையா இருக்கு அப்படின்னா எல்லாமே அதுல இருக்கு. அப்ப செழுமை நீர் அப்படிங்கிறது எதுனா நம்ம தலையில சுரக்கக்கூடிய அந்த அமிர்த நீர். அத போய் உண்டு அதுல இருக்க ஆனந்தத்தை வந்து பெறுவோமே அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த முழு நேரமும் கல் உண்பவர்களுக்கு வரவே செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கல் உண்பவர்களை பசுமாடோட ஒப்பிடுறாரு. எப்படி வந்து பசுமாடு கழநீரையே குடிச்சு பழகிருச்சோ, அதுக்கு எவ்வளவுதான் தாகம் ஏற்பட்டாலும் சுத்தமான ஒரு குளத்து நீரை போய் தேடி பருகுவோன்னு எண்ணாம தன்னுடைய உடலை வந்து கஷ்டப்படுத்திட்டுனாலும் இருக்குமோ, அதே மாதிரிதான் இந்த முழு நேரமும் வெளியில போய் கல்லை உண்டு சுவைக்கிறவங்க தனக்குள்ளேயே சுத்தமான ஒரு அமிர்த நீர் வருது, அதை பருகி சிவானந்தத்துல நாம இருப்போமே அப்படிங்கிற குணம் இல்லாம போய் விடுவார்கள். 325வது பாடல். சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்தமது உண்ணச் சிவானந்தம் விட்டிடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே. இப்ப 2வது பாடல்லையும் கிட்டத்தட்ட அதே அர்த்தம் சொல்றாரு. சித்தம் அப்படிங்கிறது தெளிவான மனம். வேற எந்த மயக்கமும் இல்லாத ஒரு தெளிவான மனம். உருக்கி அந்த மனதை வந்து நாம பண்படுத்தி அந்த தெளிவான மனதிலையும் அந்த சதா இறைவனையே நினைத்து சிந்தித்து அந்த மாதிரி உருக்கி சிவம் ஆம் சமாதியில் அந்த சிவனுடைய சமாதி அப்படிங்கிறது சமம் பிளஸ் ஆதி. ஆதிங்கிறது நம்ம எதுல இருந்து வந்தோம், சிவன்கிட்ட இருந்துதான் நம்ம வந்தோம், அதான் ஆதி. சமாதி அப்படின்னா அதுல போய் சமம் அடைகிறது, அதுதான் கடைசி நிலை. எதுல இருந்து வந்தோமோ அதுலயே போய் திரும்ப நாம முடிகிறது தான் சமாதி நிலை. அந்த அந்த நிலைக்கு வரணும்னா அப்ப நம்மளுடைய மனதை உருக்கிதான் அந்த சமாதியில போய் நாம அடையணும். ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை. ஒத்த சிவானந்தம் அப்படிங்கிறது இந்த இந்த இடத்துல அந்த
ஓதி அந்த சிவனுடைய ஆனந்தத்தை வந்து பருகி, அப்படி இல்லாதவங்க ஓவாத தேறலை அத விரும்பாதவங்க, அந்த சிவனுடைய அந்த நிலைய போயி அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாதவர்கள், சுத்தமது உண்ண சிவானந்தம் விற்றிடா. அ அந்த சுத்தமது அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருந்து சுரக்கக்கூடிய அந்த சுத்தமான மது. அ அந்த அந்த போதை நமக்குள்ளேயே இருந்து அந்த சிவனுடைய ஆனந்தத்த தரக்கூடிய அந்த மது, சுத்த மது. அத வந்து உண்டு, அத பருகி, அத கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ, அந்த இதெல்லாம் செய்யாம, சிவானந்தம் விற்றிடா. அத வந்து விட்டுருவாங்க. அந்த அந்த ஆனந்தத்த அடையாம விட்டுடுவாங்க. நித்தல், இரத்தல், கிடத்தல், கீழ்காலே. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய நினைவு எல்லாமே ஆ நிற்பது, அவங்க இருப்பது, அவங்க கிடக்கிறது எல்லாமே வந்து கீழ்காலே அப்படின்னா, ரொம்ப கீழ்த்தரமானது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கல் உண்பவர்கள் வந்து அவங்களுக்கு அந்த சிவனுடைய ஆனந்தமான அந்த அமிர்த நீர எப்படி வந்து வர வைக்கிறது, அதை எப்படி சுவைக்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாம, ரொம்ப கீழ்மையான நிலையிலேயே அவங்க வந்து வாழ்ந்து முடிச்சுருவாங்க. அவங்களால இத போய் அடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத அடையணும் அப்படின்னா, நம்மளுடைய மனத உருக்கி அப்படின்னா, நமக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த போதையில, இந்த மயக்கத்துக்குலாம் நம்ம போகாம, சிவன மட்டுமே நினைத்து அந்த ஆதியில போய் சேரும்போது தான், நமக்கு அந்த சுத்தமான அந்த நீர் வந்து நமக்கு இறங்கி, அத நாம வந்து பருக ஆரம்பிப்போம். அதுக்கு சிவனையே நினைத்து நாம ஓத வேண்டும். 326வது பாடல். காமமும் கள்ளும் கலதிகட்கே ஆகும். மாமலமும் சமயத்துள் மயல் உறும். போமதி ஆகும். புனிதன் இணையடி. ஓமய ஆனந்தத் தேறல் உணர்வு உண்டே. காமமும் இப்ப நமக்கு வந்து கல்லு உண்ணக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா, கல்லு உள்ள போக போக நமக்கு அடுத்து என்ன செய்யும்னா, காமத்த வந்து தோற்றுவிக்கும். அப்ப கல்லுக்கு அப்புறமா நமக்கு வரக்கூடிய காமமும், கல்லும் கலதிகட்கே அப்படிங்கிறது அந்த ரொம்ப கீழ்த்தனமானவங்க அப்படின்னு சொல்றாரு. கள்ள குடிச்சு குடிச்சு அது மூலமா காமத்த உணரக்கூடிய அந்த கீழ் மக்கள் ஆவார்கள். மாமலமும் நம்ம 3 மலங்கள் பார்த்தோம். ஆணவம், கன்மம், மாயை. அந்த 3 மலங்கள்ல மாமலம் அப்படின்னா மிகப்பெரிய மலம். எதுனா ஆணவ மலம். நான் அப்படிங்கிற ஆணவம் தான் 3 மலங்கள்லே மிகப்பெரிய மலம். அந்த மாமலமும் சமயத்துள் மயல் உறும். அந்த நான் அப்படிங்கிற அந்த ஆணவம், அந்த அகங்காரமும் இந்த கல்லுனால அது மேலோங்கும். காமமும் வருது. அந்த மும்மலத்துல அந்த ஆணவ மலமும் மேலோங்குது. போமதி ஆகும். போமதி அப்படிங்கிறது ஒரு போதையை குடுக்கக்கூடியது. நம்ம அறிவ கெடுக்கக்கூடிய அ ஒரு மயக்கத்த வந்து உண்டு பண்ணுது. புனிதன் இணையடி. அ இறைவன் புனிதன் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய இணையடி, திருவடி. ஓமய ஆனந்தத் தேறல் உணர்வு உண்டே. அந்த இறைவனுடைய ச திருவடிய வந்து நாம பற்றி, அத ஓதி, அதுல இருக்கக்கூடிய ஆனந்தத்த உணரக்கூடிய எண்ணமே வந்து இவங்களுக்கு இல்லாம போயிரும். இப்ப கள்ளு குடிக்க குடிக்க நமக்கு எதெல்லாம் மேல வருதுன்னா, காமம் வருது, ஆணவம் வருது, அந்த அறிவ மயக்கக்கூடிய போதை வருது. இதெல்லாம் மேல வந்தனால, இறைவனுடைய திருவடிய பற்றணும், அந்த சிவானந்தத்த அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து போயிடுது. இந்த குணங்கள் மேல வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 327வது பாடல். வாமத்தோர் காமும் மது உண்டு மாள்வர். காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர். ஓமத்தோர் உள்ளொளிக்குள்ளே உணர்வர்கள். நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே. இப்ப இந்த இந்த மாதிரி கல்லு உண்டு, அவங்களுக்குள்ள காமம், ஆணவம், இந்த மயக்கம் இதெல்லாம் வந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? வாமத்தோர் அப்படிங்கிறது அந்த கல்லை உண்டு அந்த மாதிரி நிலையில இருப்பவர்கள். தாமும் மது உண்டு மாள்வர். அவங்க திரும்பியும் அந்த மதுவ உண்ணக்கூடிய அந்த மயக்கத்திலே இருந்து அப்படியே அழிந்து போவர்.
காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர். அந்த காமம் மேலோங்குனவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த விலை மாதுக்கள தேடி அந்த மயக்கத்திலே இருந்து அவங்களும் வந்து கலங்குவர். ஓமத்தோர் உள்ளொளிக்குள்ளே உணர்வார்கள். ஓமத்தோர் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஓமம் யாகம் வளர்க்கிறது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்திய வந்து சில பயிற்சிகள் பண்ணி மேல எழுப்புறது. அந்த மாதிரி பயிற்சி செய்றவர்கள் மட்டும் உள்ளொளிக்குள்ளே நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த ஒளிய மேலெழுப்பி அந்த உள்ளொளிக்குள்ளே உணர்வார்கள். அ உணர்வாங்க. இறைவன வந்து உணர்வார்கள். நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே. அந்த இறைவனுடைய திருநாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு, இந்த ஓமம் வளர்த்து இதிலே இருக்கிறவங்க மட்டும் தான், அந்த சிவானந்தத்த வந்து அடையக்கூடிய வாய்ப்பு பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கள்ளுண்டே இருக்கிறவங்க திரும்ப திரும்ப அந்த மயக்கத்துக்காக கள்ள உண்டு உண்டே மாய்ந்து விடுவார்கள். காம மயக்கத்துல இருக்கிறவங்க அந்த செயலுக்காகவே வாழ்ந்து அவங்களும் கலங்குவார்கள். யாரெல்லாம் வந்து பயிற்சி செய்து தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்திய மேல எழுப்பி, அந்த ஒளியில இறைவனுடைய ஒளிய கண்டு, இறைவனுடைய நாமத்த மட்டுமே சொல்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் நமக்குள்ள சுரக்கக்கூடிய அந்த அமிர்தத்த வந்து உண்டு மகிழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம 4 பாடல் பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 10 பாடல்கள் இருக்கு. அத வேணா நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா, கல்லுண்ணாமை பத்தி நல்லா பார்த்துட்டோம். இனி அவர் சொல்றதெல்லாம் நமக்கு வந்து புரியிற மாதிரி இருக்கும். இப்ப முதல் பாடல்ல என்ன சொன்னாரு? அந்த கள்ள குடிக்கிறது வந்து மாடு கள்ளநீர் குடிக்கிறதுக்கு சமமானதா சொல்லியிருக்காரு. 2வது பாடல்ல அவங்களால அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய சுத்த நீர வந்து பருக முடியாம போயிரும். அப்புறம் காமமும், ஆணவமும், மயக்கமும் நமக்கு வர ஆரம்பிச்சுரும். யாரெல்லாம் ஹோமம் பண்ணி தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளிய பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் சிவ அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்ற பாடல்கள்ல என்ன சொல்றாருன்னு அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் இல்லைன்னா நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப்